அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரைசல் அப்படின்னா என்ன, அதாவது சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்லேருந்து கரைசல் அப்படின்னா என்ன, கரைப்பான் அப்படின்னா அப்படின்றத படிச்சுட்டே வந்திருப்போம். ஆனால் ஒரு வாட்டியாச்சும் நம்ம சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செஞ்சு பார்த்தோமா அப்படின்னா கிடையாது. அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு செய்முறையும் செஞ்சு காமிச்சு அது என்ன அப்படின்றத நான் விளக்க போறேன். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இதுக்காக என்ன செய்முறை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீனி வச்சிருக்கேன். இதை வச்சு உங்களுக்கு கரைசல் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு சர்க்கரையை கலக்க போகிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரையை கலந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஜீனி அப்படின்றது தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சிரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும், இந்த தண்ணியில் அந்த சர்க்கரை அப்படின்றது நல்லா கரைய ஆரம்பிக்கிறது. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரைசல் அப்படின்னு சொல்கிறாங்க. கரைசல் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கரைதல் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். கரைதல் அப்படின்னா என்ன, டிஸ்சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். கரைதல் அப்படின்னா என்ன அப்படி, இது எப்படி இந்த ஜீனியை நான் தண்ணிக்குள்ளே கொட்டினோடனே எப்படி கரைஞ்சுது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுதலை நாம் கரைதல் என்கிறோம். திண்ம மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த ஜீனி இருக்குல்ல, ஜீனி எடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா அதை நான் கொட்டும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த திண்ம துகள்கள், அதாவது சாலிடாக இருக்கக்கூடிய அந்த துகள்கள் இருக்குல்ல, அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா நீர் மூலக்கூறு, இந்த இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுக்கு இடையே விரவணுச்சு அப்படின்னா பரவணுச்சு. இது பரவனது மூலியமா என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கரைதல் அப்படின்றது கிடைச்சது. இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்படின்னா டிஸ்சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரைப்பொருள்னா என்ன, கரைப்பான்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கரைப்பான் அப்படின்றது என்னன்னு பாருங்களேன். கரைப்பான் அப்படின்றது கரைப்பொருளை கரைக்கக்கூடிய பொருள். கரைப்பான் அப்படின்றது கரைப்பொருளை கரைக்கக்கூடிய பொருள். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சோண்டு ஜீனியை கொட்டினேன். அப்படி நான் ஜீனியை கொட்டும் போது இந்த தண்ணி தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஜீனியை கரைச்சது. அதுதான் கரைப்பான். இதே கரைப்பொருள் அப்படின்னா, கரைப்பொருள் அப்படின்றது கரைப்பான்ல கரையக்கூடிய பொருள் தான் கரைப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் கொட்டுறல இந்த ஜீனி, இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கரைப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இப்போ கரைசல் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்றத பாருங்க. கரைப்பொருளும் கரைப்பானும் சேர்றது மூலியமா தான் நமக்கு கரைசல் அப்படின்றது கிடைக்குது. இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்படின்னா சொல்யூட் சால்வெண்ட் சேர்ந்தது என்னது அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் அப்படின்றது கிடைச்சிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு நம்மளோட 10th சயின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு படித்தான கலவை அப்புறம் பல படித்தான கலவை அப்படின்றது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு படித்தான கலவை அப்படின்றது எது அப்படின்னா, இதுதான் அந்த ஒரு படித்தான கலவை. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஒரு வாட்டர்ல என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஜீனியை கொட்டணும். இந்த ஜீனியை கொட்டணும் என்ன ஆயிடுச்சு, அது ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படி மிக்ஸ் ஆகிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு படித்தான கலவை அப்படின்னு சொல்றோம். அடுத்து இருக்கக்கூடிய மணல் பிளஸ் நீர் சேர்ந்துச்சு அப்படின்னா அது பல படித்தான கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே கிளாஸ்ல கொஞ்சோண்டு மணலை கொட்டணும் அப்படின்னா அது ஓரளவுக்கு தான் கரையும், மீதி இருக்கக்கூடிய கசடு அப்படின்றது கீழே போய் தங்கும். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பல படித்தான கலவை அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்படின்னா ஹெக்டாஜெனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு படித்தான கலவைக்கு இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்படின்னா ஹோமோஜெனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 7 மார்க் வேணுமோ, 10th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 7 மார்க் வேணுமோ, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அப்படின்றதுக்கு செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சயின்ஸ்ல உங்களோட மார்க் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.